ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். களவாணி படத்துல கஞ்சா கருப்பு அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து ஒரு வசனம் சொல்லுவாரு. "நீ இங்க உட்கார்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இரு. அவன் பின்னாடி பக்கம் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேம் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் அவர்கள பற்றியும், திரிஷா அவர்கள் வந்து தனி விமானத்துல கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனத வச்சு, சோசியல் மீடியால வந்து விஜய ட்ரால் பண்ணிட்டோம், பயங்கரமா வச்சு செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க அடுத்து எலக்ஷன ஃபேஸ் பண்றதுக்காக வந்து பிளானிங்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பேசுறவங்க இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்மளுடைய வேலைகள்ல ரொம்ப கரெக்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல அதிரடியான விஷயங்கள சைலன்ட்டா பண்ணி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ, அப்படி சில அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ, 2026ல தங்களுடைய முதல் படிய வந்து எடுத்து வைக்க போறாங்க. எலக்ஷன்ல நேரடியா வந்து களத்தில் இறங்கி யாரோடனும் கூட்டணி இல்லாம வந்து அந்த தேர்தல சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்குது. அப்ப களப்பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேர்ல போகணும். வாக்காளர்கள சந்திக்கணும். அவங்க குறை என்னங்கிறத கேட்கணும். இது எல்லாத்துக்கும் விஜய் அவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் வரக்கூடிய 2025வது வருடம், அதாவது அந்த ஒரு வருஷத்தையும் முழுசா தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் வரக்கூடிய 2025 ஜனவரி மாதத்தில் இருந்தே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழகத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் போறதுக்கு வந்து பக்காவா பிளானிங் வந்து ஸ்கெட்ச் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த மாசத்துல எந்த மாவட்டத்துக்கு போறாங்க. வெறும் மாவட்டத்துக்கு போறதுன்னா மேலாப்படி வந்து அந்த மாவட்டத்துல என்ட்ரி குடுத்தாச்சு, நம்மளோட டியூட்டி ஓவர் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய குக்கிராமத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரை எந்த அரசியல் தலைவர்களும் வந்து போகாத குக்கிராமத்தில் கூட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் அவர்கள் கண்டிப்பா போய் மக்களை சந்திக்கணும். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குங்கிறத கேட்கணும். இதுவரைக்கும் வந்து அரசியல் நேரத்தில் அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள குடுத்தாங்க? அது எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்களா? இப்ப நீங்க இந்த நிலையில இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாவட்டத்தோறும் விசிட் பண்ணக்கூடிய பயணம். அதுவும் கண்டிப்பா குக்கிராமத்தையும் வந்து தேடி தேடி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்த வந்து பெருசா பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதோடைய இனிஷியேட்டிவா ஜனவரியிலிருந்தே அதற்கான பிளானிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பிளான் இது. அடுத்ததா முக்கியமான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பிரச்சார நேரத்தில் வந்து பிரச்சார வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க பிரத்யேகமாக. நீங்க இப்ப ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களுக்கெல்லாம் பிரத்யேகமாக அவர்களுக்கு உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு எந்த அளவுக்கு வசதி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு பிரச்சார வாகனத்த வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரச்சார வாகனம் ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷலா வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சார வாகனம் தயாராகிட்டு இருக்கு. இந்த பிரச்சார வாகனத்துல அவருக்கு சகல வசதிகளும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கேரவன் அதிகமா யூஸ் பண்ணி விஜய் அவர்கள் பழகியிருக்காரு அப்படிங்கிறதுனால பிரச்சார நேரத்துல அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும், ஒருவேளை பிரச்சார நேரத்துல வந்து கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்துல அந்த வாகனத்திலே பயன்படுத்தி தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரவன் பிளஸ் பிரச்சார வாகனம் 2ம் கலந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைனா வந்து ஒரு பிரச்சார வாகனத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து தயார் நிலைக்கு வந்துவிடும். ஸோ இந்த பிரச்சார வாகனத்தில் தான் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போய் மக்களை சந்திப்பதற்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பிறகு தாவேகாவை சுற்றி நடக்கக்கூடிய தற்போதைய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்திருக்கிறார். அதனால அவருடைய தொகுதிக்கு கண்டிப்பாக இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுவாங்களா? கண்டிப்பா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி சேனல்கள்ல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த சின்ன விஷயத்தோட தன்னோட ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவருடைய இலக்கு 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல் தான். அதற்காக 234 தொகுதிகளுக்கும் தன்னுடைய வேட்பாளர்களை வந்து யார் யார் நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸிங்ல இருக்கிறார். அதனால அடிச்சா ஒரே அடிதான் 2026ல பெருசா முட்டி மோதி பார்த்துருவோம். அதுல என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற பாடத்தை எடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய கட்சியை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா விஜய் அவர்களுடைய பிளான். அதனால கண்டிப்பாக வரக்கூடிய இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திட்டமிட்டவாறு இருக்காது அப்படிங்கறதான் என்னுடைய தரப்புல வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 16 2025க்கு பிறகு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன் பை ஒன்னா வர்றதுக்கு இருக்கு. அதில் முதல் அனௌன்ஸ்மெண்டாக மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான
அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல வந்து யாருடைய மெத்தட்ஸ வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து ஆரம்பத்திலிருந்தே முன் வச்சுட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் கண்டிப்பா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கணும் அப்படிங்கிற கருத்த வலியுறுத்திட்டே இருக்காங்க. அதை தான் வந்து விஜய் அவர்களும், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எடுத்துட்டு, ஒவ்வொரு சட்டப்பேரவைக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை அறிவிப்பதற்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து எப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்டின்னா, ஜனவரி 16 பொங்கல் விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மென்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக ஆ ஒவ்வொரு சட்டப்பேரவைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து குடுக்கறதுக்கு தான் நெறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் வந்து அரசியல் பணிகள இன்னும் வந்து ஈஸி பண்ணிக்கலாம். ஆ நேரடியான ஒரு கண் பார்வை வந்து இருக்கும். என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத சரியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணக்கூடிய சூழல் இது எல்லாமே உருவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவை தமிழக வெற்றிக் கழகம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசியல் பணிகள்ல எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய பிளானிங்ஸ வந்து ரொம்ப நீட்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறாரோ, அதே அளவிற்கு விஜய் 69 வினோத்தோட இயக்கத்துல அவர் நடிக்கக்கூடிய அந்த படத்திற்காகவும் கால் ஷீட்ட வந்து ஜனவரி 25ல தான் அ ஒதுக்கி குடுத்திருக்கிறாரு. பொதுவா அவருடைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்திற்கு 90 நாட்கள் இருந்து 120 நாட்கள். சமீப காலங்கள்ல அவரு ஏற்று நடிக்கக்கூடிய படங்கள்ல 90 நாட்களிலிருந்து 120 நாட்கள் வந்து கால் ஷீட் இருக்கும். ஆனா, அது ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்காது. அந்தந்த ஷெட்யூலுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்காக ஒரு 30 நாளு, 2வது ஷெட்யூலுக்கு வந்து ஒரு 20 நாளு, 3வது ஷெட்யூலுக்காக ஒரு 40 நாளு, ஃபைனல் ஷெட்யூல் அண்ட் டப்பிங்காகலாம் சேர்த்து வந்து ஒரு 20 நாள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு தான் வந்து டேட்ஸ் வந்து விஜய் அவர்கள் குடுப்பாரு. பட் இந்த தடவை வினோத்தோட இயக்கத்துல நடிக்கக்கூடிய அந்த படத்திற்காக ஃபுல் லென்த்ல வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து கால் ஷீட்ட குடுக்கறதுக்கான பிளானிங்ஸையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்படி பிரிச்சு பிரிச்சு குடுக்குறப்ப இந்த பக்கம் மூவிக்கான ஒர்க்கும் ஒரு பக்கம் பாதிக்கப்படும். அதே மாதிரி அரசியல் பணியிலயும் வந்து எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ஸ் ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல பர்ட்டிகுலரா வந்து ஷூட்டிங் வந்துருச்சு அப்படின்னா, அங்க போக முடியாம இங்க போறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும். அதனால அத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து படத்தோட படப்பிடிப்ப நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வினோத் கிட்ட ரெக்வெஸ்டும் வந்து குடுத்திருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு எந்த அளவிற்கு அ பணம், செல்வாக்கு, மக்களுடைய வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமான காரணமோ, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐடி விங் அப்படிங்கிறது. ஏன்னா, அதுதான் வந்து அந்த கட்சியுடைய பாசிட்டிவா சில விஷயங்கள கொண்டு போகணுமா, இல்ல நெகட்டிவா அத கொண்டு போகணுமா, எதிர்க்கட்சி செய்யக்கூடிய விஷயங்கள எப்படி வந்து விமர்சனம் அப்படிங்கிறத பல விஷயங்கள நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறது இந்த ஐடி விங். அப்படி விஜய் அவர்களுடைய ஐடி விங் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள மிகச்சரியாக நெறைய இடங்கள்ல பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா எக்ஸ் தளங்கள வந்து தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலங்கள்ல தான் இந்த சோசியல் மீடியாக்கள வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா, விஜய் தரப்பில் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த சினிமா காலங்களில் இருந்தே எப்போ வந்து சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு வந்து கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சதோ, அந்த நாட்களில் இருந்தே இந்த வலைத்தளங்கள வந்து அதிகமா வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே வந்து நெறைய இடங்கள்ல நோட் பண்ணியிருப்பீங்க. எப்பலாம் வந்து விஜய் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுதோ, இல்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுதோ, அப்ப வந்து சண்டைக்கு வரக்கூடிய அஜித் ஃபேன்ஸ வந்து மல்லு கட்டுறது, அதே மாதிரி அவர்களுக்கு பதிலடி குடுக்கக்கூடியது, இன்னைக்கு எந்த விஷயத்த ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணி, அதுக்கேற்றார் போல வந்து ஒற்றுமையா இருந்து ஒரு விஷயத்த வந்து நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்றது, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள், குறிப்பா எக்ஸ் தளங்கள வந்து அவங்க வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்பவும் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாகத்தான் அவங்களுடைய ஐடி விங் இருக்கு. என்னடா சமூக வலைத்தளங்கள்ல விஜய் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்களே! இவர் என்னமோ ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரே! அமைதியா இருக்கிறாரே! அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்டதுக்கு, என்னென்ன அப்டேட்டுகள்லாம் குடுக்க போறாங்க, என்ன மாரியான பிளானிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்ட தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்த வீடியோ போடுற அன்னைக்கு இந்த காஸ்டியூம் வந்து எதேர்ச்சியா அமைஞ்சிருச்சு. உடனே வந்து கீழ ஏற்கனவே என்ன வந்து தாவேகாவுடைய சேனல்னு சொல்லிட்டு தான் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு அந்த காஸ்டியூம் அமைஞ்சதுனால, இதுக்கு வேற என்ன வச்சு செய்ய போறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சூப்பரான எபிசோட்ல இன்னும் பல பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகளோட நான் உங்கள மீட் பண்றேன். மறக்காம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.